வணக்கம், ஹலோ, வெல்கம் டு சரவணபவ சமையல். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஒரு ஹெம்மியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். சிம்பிளான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு ஆட் செஞ்சு தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் செஞ்சுருக்கேன். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ட்ராப்பாக விழணும், அந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ட்ராப் போட்டு பார்க்கலாம். பூந்தி மேலே வந்துச்சுன்னா எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தட்டினே இருங்க. எனக்கே கொஞ்சம் ஒரு இடத்துல நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்கள் டக்குன்னு போட்டோம்னா அப்போ தான் பாருங்கள் பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் செஞ்சுருக்கேன். எடுத்து வச்ச சர்க்கரையை போட்டு நம்ம கலர் கொஞ்சம் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேசரி கலர் கொஞ்சம் ஆட் செஞ்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு 2 இடித்து ஆட் செஞ்சுருக்கேன். பாருங்கள், கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வந்தவுடனே மீடியம் லோ ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூந்தியை ஆட் செஞ்சு கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி பிளேட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போது நான் முந்திரி ஆட் செஞ்சுருக்கேன். கட் பண்ணி வச்ச முந்திரி ஃப்ரை பண்ண தேவையில்லை, அப்படியே ஆட் செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ லட்டு பிடிச்சிடலாம். ஹெம்மியான டேஸ்டான பூந்தி லட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான ஸ்வீட் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.